பேசலாம். அப்போஸ்தலருடைய கட்டளை. அப்போஸ்தலருக்கு இயேசுவின் கட்டளை என்னன்னு பார்க்கலாம். மத்தேயு 10:2 தேவனுடைய வசனத்தை கொண்டு இயேசுவின் கட்டளைகளை கை கொண்டு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து இயேசுவை விட யாரையும் அதிகம் நேசிக்காமல் இயேசுவை மட்டும் நேசிப்பவனுக்கு அப்போஸ்தலர் பதவி கிடச்சிது. நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலரோட கட்டளைகள் என்னன்னு பார்ப்போம். 10:6 மத்தேயு 10:6 காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு பொங்கல். மத்தேயு 28:19 சீஷருக்கு கட்டளை சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். பாருங்கள், இது ஒரு கட்டளை தான். காணாமல் போன ஆடுகள் இஸ்ரவேல் வீட்டார்னா பின்மாறி போனவங்க, பின்மாற்றத்தில் போனவங்க, அவங்கள போய் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, சீஷர்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. 10:6 மத்தேயு 10:6 ஆனால் அப்போஸ்தலர் கட்டளை காணாமல் போன ஆடுகள் இஸ்ரவேல் வீட்டாருக்கு பொங்கல் என்றார். தேவனுடைய மந்தையில் இருந்து விலகின ஆடுகளிடத்திற்கும் இயேசுவை நன்கு அறிந்து விலகினவர்களிடமும் போவதற்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர். அவள் ஏன் காணாமல் போனாங்க? கலாத்தியர் 1:7 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்டுகிறவர்கள், மனிதரை பிரியப்படுத்துகிற ஊழியம் செய்வர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் இருந்ததுனால தான் எரேமியா 5:31 தீர்க்கதரிசிகள் கள்ளத்துக்கு சொல்கிறதுனால, கள்ள போதகர்களாலையும் ஆளுகர் இப்படி ஆண்டதுனால தான் ஜனங்களை செய்கிறாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கற்பனை நியாயப்பிரமாணங்கள் வேண்டாம், திருத்துவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவங்களுக்கு என்ன செய்யும், மறிக்காமல் அவங்க என்ன மன்னிப்பு, பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டான்ட்டு வேத புரட்டுறதுனால தான் வழி விலகி போனாங்க. இவங்க தான் வழி விலகி போன யார்? ஆடுகள். இவங்க தான் வழி விலகி போன ஆடுகள். அதுமா பரலோகம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று வாயின் வார்த்தைகள் மூலம் சொல்வது மட்டுமல்ல, வேதவசனம் மூலம் உறுதிப்படுத்தி காட்ட வேண்டும். மத்தேயு 10:7 சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் கட்டளை. ஏன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.